எனக்கு 18 வயது இருக்கும்போதே என் பெற்றோருக்கு என் திருமணத்தை பற்றிய கவலை வந்துவிட்டது. ஆனால் நான் இன்னும் பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை. அப்போதுதான் நான் உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். நான் காஞ்சிபுரத்தில் வசித்து வந்தேன். எங்களுக்கு உறவினர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் என் அம்மாவின் திருமணம் கிராமத்தில் நடந்திருந்தது. என் பெற்றோரின் உறவினர்கள் அங்கேயே வசித்து வந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன்பே என் அப்பா கிராமத்தை விட்டு காஞ்சிபுரத்திற்கு வந்துவிட்டார். ஏனென்றால் என் அம்மாவுக்கு கிராமத்தில் வசிப்பது பழகவில்லை. என் அம்மாவின் பிறந்த வீடு சென்னைக்கு அருகில் தான் இருந்தது. அவருடைய திருமணம் கிராமத்தில் நடந்ததால் என் அம்மாவுக்கு கிராமத்தில் மனம் ஒட்டவில்லை. நான் பிறந்த உடனேயே அவர்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். என் அப்பா காஞ்சிபுரத்தில் ஒரு தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து வந்தார். அப்பாவின் வருமானத்தில் பெரிய அளவில் பணம் வரவில்லை என்றாலும் வருவதை கொண்டு எங்கள் குடும்பம் நன்றாகவே நடந்து வந்தது. நான் என் பெற்றோரின் ஒரே குழந்தை. நான் வளர வளர என் அம்மா அப்பாவிடம் தினமும் சொல்வார், உங்கள் தொழிற்சாலை வேலை வருமானத்தில் இனி குடும்பம் நடத்த முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது வேலை தேடுங்கள் என்று. அதற்கு என் அப்பா சொல்வார், இப்போது இந்த வயதில் என்னால் இதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போது இளமை இருந்தது, உடலில் தெம்பு இருந்தது. அதனால் நீ சொன்னபடி கிராமத்து நிலத்தை விற்றுவிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்து தங்கினேன். இப்போது கிராமத்திற்கும் போக முடியாது. அங்கே என்ன வேலை செய்வேன்? இந்த விஷயத்திற்காக அவர்கள் இருவருக்கும் இடையே தினமும் சண்டை நடக்கும். அம்மாவும் அப்பாவும் இப்படி சண்டையிடுவதை பார்த்து என் கவனம் படிப்பிலிருந்தும் விலகத் தொடங்கியது. அப்பாவை தவிர சம்பாதிப்பவர் யாரும் இல்லை. பாவம் என் அப்பா தனியாகவே இவ்வளவு கடினமாக உழைத்தார். நான் என் அப்பாவுக்கு உதவ வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் நான் ஏதாவது வேலை செய்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் அம்மா எப்போதும் மறுத்து விடுவார். இப்போது நான் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மட்டும் சொல்வார். என் அப்பாவின் தளர்ந்த தேகத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பாவமாக இருக்கும். என் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்று என் மனம் ஏங்கும். ஆனால் அம்மாவிற்கு முன்னால் எப்போதும் நான் நிராயுதபாணியாகவே நின்றேன். எங்கள் கிராமத்தில் ஒரு திருமணம் இருந்தது. அங்கிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. எங்கள் உறவினர்கள் அனைவரும் கிராமத்திலேயே வசித்து வந்தனர். என் அத்தையின் மகனுக்கு திருமணம் என்பதால் அங்கே செல்வது அவசியமாக இருந்தது. நாங்கள் திருமணத்திற்கு செல்ல தயாரானோம். துணிமணிகளையும் பேக் செய்து முடித்தோம். அம்மா அப்பாவிடம் சொல்ல தொடங்கினார், இந்த முறை கிராமத்திற்கு சென்று நம் மகள் டான்சிக்கு ஒரு வரன் நிச்சயம் செய்து விட வேண்டும். அங்கே சென்று மகளின் திருமண பேச்சை எடுக்க வேண்டும். ஏதாவது நல்ல வரன் அமைந்தால் பேசி முடித்து விடுங்கள். அம்மாவின் இந்த பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கிராமத்து வேலையை விட்டுவிட்டு நகரத்தில் வந்து வசிக்கிறார். ஆனால் எனக்கோ கிராமத்தில் வரன் தேடுகிறார். எனக்கு இப்போது திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. நான் படிக்க விரும்பினேன். என் அப்பாவின் கஷ்டங்களை தீர்த்து ஏதாவது ஒரு நிலைக்கு வந்து எங்கள் வாழ்க்கையை எளிதாக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் அப்பாவும் அதற்கு சம்மதித்தார். வெட்கத்தினால் அப்பாவிடம் என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் அப்பா சென்றவுடன் அம்மாவிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன், நான் செத்தாலும் சாவேனை தவிர கிராமத்தில் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நீங்கள் கிராமத்திற்கு சென்று என் திருமணத்தை பற்றி எங்கும் பேசாதீர்கள். பிறகு நீங்கள் அவமானப்பட வேண்டியிருக்கும். நான் இங்கேயே நகரத்தில் இருந்து படித்து வேலைக்கு செல்ல விரும்புகிறேன். என் அப்பாவுக்கு துணையாக இருக்க விரும்புகிறேன் என்று. எனக்கு திருமணத்தில் எந்த அவசரமும் இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு நாங்கள் கிராமத்திற்கு சென்றோம். அங்கே திருமணம் முடிந்த பிறகு என் அப்பா பக்கத்து வீட்டில் வசிக்கும் என் அப்பாவின் நண்பரின் மகனுடனேயே எனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. அங்கு இருந்த அனைவருக்கும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி விட்டார்கள். நான் அந்த பையனை பார்த்தது கூட இல்லை. திருமண வீட்டில் இருந்த பெண்கள் அனைவரும் என்னை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தனர். இதெல்லாம் எனக்கு மிகவும் விசித்திரமாகவும் சங்கடமாகவும் இருந்தது. பிறகு ஒரு பெண், இவள்தான் மனிஷின் வருங்கால மனைவி என்று கூறினாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் தனியாக என் அம்மாவிடம் பேசிய போது அவரும் உனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது, இனிமேல் அதிகம் பேச தேவையில்லை என்று கூறிவிட்டார். அம்மாவின் பேச்சை கேட்டு எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. நான் அறைக்குள் சென்று கதறி அழுதேன். எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். ஆனால் என் பெற்றோர் கட்டாயப்படுத்தி எனக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றனர். என் பேச்சை ஒருவரும் கேட்கவில்லை. கிராமத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை.
நான் அங்கு இருந்த நாட்கள் முழுவதும் சோகமாகவே இருந்தேன். என் அப்பாவின் முன்னால் பேச எனக்கு துணிச்சல் இல்லை. அதனால் விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்த உறவை ஏற்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த பையன் யார், எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்வது எனக்கு முக்கியமாக தோன்றவில்லை. ஏனெனில் எனக்கு திருமணத்தில் துளியும் ஆர்வம் இல்லை. என் குடும்பத்தினர் என்னை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தனர். என் அத்தையின் மகன் திருமணம் முடிந்ததும் நாங்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினோம். இங்கே வந்த பிறகு என் அம்மா தினமும் என் திருமண ஏற்பாடுகளை பற்றி அப்பாவிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார். இதை கேட்டு என் அப்பா கவலையடைந்தார். அவர் முகத்தில் இருந்த அந்த தவிப்பை பார்த்து என் மனம் மிகவும் வலித்தது. என் அப்பா ஏழை, கூலி வேலை செய்துதான் குடும்பத்தை நடத்தினார். அப்படி இருந்தும் எதற்காக என் திருமணத்தில் இவ்வளவு அவசரம் காட்டினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்பாவின் வருமானத்தில் எதையும் சேமிக்க முடியவில்லை. அதனால் அவர் நாளுக்கு நாள் அதிக கவலையோடு காணப்பட்டார். ஒரு நாள் என் அப்பா அம்மாவிடம் சொன்னார், அவருடைய நண்பர்கள் சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு செல்கிறார்கள் என்றும், நானும் ஏன் அவர்களுடன் வெளிநாடு செல்லக்கூடாது? அங்கே சென்று நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், நீ என் மகளின் சீதனத்திற்காக சேர்த்து வை என்றும் அப்பா சொன்னார். அப்பாவின் பேச்சை கேட்டதும் நான் உடனடியாக அவரை வெளிநாடு செல்ல வேண்டாம் என்று தடுத்தேன். இந்த வயதில் யாருக்காகவும் அப்பா வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள விரும்பினால் செய்து கொள்ளட்டும். சீதனம் வாங்கித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறேன். எனக்கு திருமணம் வேண்டாம் என்று கூறினேன். இதை கேட்டதும் அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் என்னிடம், பெரியவர்கள் பேசும்போது குறுக்கே பேச நீ யார் என்று கேட்டார். அப்பா அம்மாவை அமைதிப்படுத்தி என் அருகில் வந்து என் தலையில் கை வைத்து எனக்கு விளக்கினார். மகளுக்கு திருமணம் செய்து வைப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அதனால்தான் பெற்றோர் தங்கள் மகளுக்கு தேவையான பொருட்களை சீதனமாக கொடுக்கிறார்கள். நீ பயப்படாதே, என்னை பற்றி கவலைப்படாதே, நான் ஓரிரு ஆண்டுகளில் திரும்பி வந்து விடுவேன் என்றார். அப்பா என்னை அமைதியாக இருக்க கட்டாயப்படுத்தி விட்டார். ஆனால் அம்மாவுக்கு அப்பா வெளிநாடு செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்பா அங்கிருந்து நிறைய பணம் அனுப்பப் போகிறார். சில நாட்களிலேயே அப்பா வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகள் முடிந்துவிட்டன. கிராமத்தில் இருந்தும் சிலர் வந்திருந்தனர். அவர்கள் அப்பாவுடன் வெளிநாடு சென்றனர். அனைவரும் சேர்ந்து வெளிநாட்டிற்கு புறப்பட்டனர். அப்பாவை இத்தனை நாட்களுக்கு பிரிந்து செல்வதை பார்த்தபோது என் கண்களில் கண்ணீர் நின்றபாடில்லை. நான் என் அப்பாவை மிகவும் நேசித்தேன். பெண்கள் அப்பாவின் செல்ல குழந்தைகள் என்று சொல்வார்களே, அது என் விஷயத்தில் உண்மையாக இருந்தது. நான் என் அப்பாவின் செல்ல மகள். இந்த உலகில் நான் என் அப்பாவைத்தான் அதிகம் நேசித்தேன். அவரும் என்னை அவ்வளவு நேசித்தார். ஆனால் அம்மாவுக்கோ அப்பாவை நாம் எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாமல் அனுப்பிவிட வேண்டும். அவர் கவலையின்றி இங்கிருந்து செல்ல வேண்டும். அவர் சென்றதும் நமது பொற்காலம் தொடங்கிவிடும் என்ற அவசரமே இருந்தது. கடைசியில் என் அம்மாவின் ஆசை நிறைவேறியது. அப்பா எங்களை விட்டு தூரம் சென்று விட்டார். அப்பா சென்ற பிறகு என் உலகமே பாழாகிவிட்டது போல் இருந்தது. வீட்டின் கலகலப்பு அனைத்தும் என் அப்பாவால் தான் இருந்தது. நான் மிகுந்த சோகத்தில் இருந்தேன். அப்பா சென்ற உடனேயே அம்மா என் கல்லூரி படிப்பையும் நிறுத்திவிட்டார். படிப்பு போதும், இனி உன் திருமண வேலைகளை தொடங்க விரும்புகிறேன் என்றார். நான் அம்மாவிடம், அம்மா, அப்பா வரும் வரையிலாவது என்னை படிக்க விடுங்கள் என்று கெஞ்சினேன். அதற்கு அம்மா, உன் அப்பா வரும் வரை யார் காத்திருப்பது? அவர் பணம் அனுப்பிய உடனேயே உன் திருமண தேதியை உறுதி செய்து விடுவேன். 2-3 வருடங்களுக்கு உன்னை பராமரிக்கவும் உன்னை படிக்க வைக்கவும் என்னால் முடியாது என்றார். நான் அம்மாவிடம் சண்டையிட்டேன். என்னால் முடியாது என்பதன் அர்த்தம் என்ன? அப்பா வரும் வரை நான் இந்த வீட்டை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். இது என்ன அப்பாவின் வீடு. என்னை இங்கிருந்து வெளியேற்ற யாருக்கும் தைரியம் இல்லை என்றேன். இதை கேட்டதும் அம்மாவுக்கு என்மேல் மிகுந்த கோபம் வந்தது. அவர் என்னை அடித்த அடியில் 2 நாட்களுக்கு என் உடல் வலித்து கொண்டே இருந்தது. அப்பா வீட்டை விட்டு சென்ற பிறகு அம்மாவுக்கு ரெக்கைகள் முளைத்தது போல் இருந்தது. அவர் என் படிப்பை நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் வீட்டு வேலைகள் அனைத்தையும் என் தலைமேல் சுமத்தினார். அவர் தெருவில் உள்ள வீடுகளை சுற்றி வருவதிலேயே குறியாக இருந்தார். ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு செல்வார். அழகாக தயாராகி வெளியே கிளம்பி விடுவார். மதியம் வந்து சாப்பிட்டு விட்டு சிறிது ஓய்வெடுத்து விட்டு மாலையில் மீண்டும் அக்கம் பக்கத்து வீடுகளில் போய் அமர்ந்து கொள்வார். நான் நாள் முழுவதும் வீட்டில் தனிமையில் வாடிக்கொண்டிருந்தேன். அம்மாவுக்கு சுற்றுவதற்கே நேரம் போதவில்லை.
வீட்டின் உள்ளே மற்றும் வெளியே உள்ள அனைத்து வேலைகளையும் இப்போது நானே செய்ய தொடங்கினேன். சமைப்பது மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் தீர்ந்து போனால் அதை வாங்கும் பொறுப்பும் என்னிடமே இருந்தது. ஒரு நாள் நான் வீட்டு சாமான்கள் வாங்குவதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருந்தேன். எங்கள் தெரு முனையிலேயே ஒரு பையனின் கடை இருந்தது. அந்த கடையில் அமர்ந்திருந்த அந்த பையன் என்னை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். என் பார்வை அவன் மேல் விழுந்தபோது அவன் என்னை வெறித்து பார்ப்பதை கண்டேன். நான் சந்தையிலிருந்து திரும்பி வரும்போது அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். கஷ்டப்பட்டு அவன் பார்வையிலிருந்து தப்பித்து சாமான்களை வாங்கி கொண்டு வீடு திரும்பினேன். நான் வீடு சேரும் வரை அவன் என்னையே கவனித்து கொண்டிருந்தான். நான் உடனே வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டி கொண்டேன். நான் எப்போது வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் அவன் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருப்பான். இதை பற்றி நான் என் அம்மாவிடமும் சொல்ல முடியாது. சொன்னால் அவர் என் வாழ்க்கையையே நரகமாக்கி விடுவார். இதனால் வீட்டை விட்டு வெளியே வருவதையே நிறுத்திவிட்டேன். ஆனாலும் நான் வெளியே வரும்போதெல்லாம் அவன் தன் கடையில் அமர்ந்து என்னை கூர்ந்து கவனிப்பான். இப்போது வந்து செல்பவர்களுக்கே சந்தேகம் வர தொடங்கிவிட்டது. ஒரு நாள் நான் வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த போது அவன் எனக்கு ஜாடை காட்டி ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதி என் பக்கம் வீசினான். எனக்கு பயத்தில் நடுக்கம் எடுத்தது. ஆனால் அந்த காகிதத்தில் என்ன இருக்கிறது என்று படிக்காமல் என் மனது ஆறவில்லை. நான் அந்த காகிதத்தை எடுத்து பார்த்தபோது அவன் அதில் தன் காதலை சொல்லியிருந்தான். அதில் எழுதியிருந்தது, நான் கெட்ட பையன் அல்ல, உன்னை எனக்கு அவ்வளவு பிடித்து விட்டது. என் மனதிற்கு அடிமையாகித்தான் இந்த முடிவை எடுத்தேன். ஒரு முறை பேசுவதற்கு வாய்ப்பு கொடு, பிறகு நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். உனக்காக நான் எதையும் செய்ய தயார். இதிலிருந்து விடுபட இதைவிட சிறந்த வழி இல்லை என்று நான் நினைத்தேன். எனக்கு ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது என்று சொன்னால் அவன் மனம் உடைந்து தானாகவே விலகி விடுவான் என்று முடிவு செய்தேன். ஒரு நாள் அம்மா வீட்டை விட்டு வெளியே சென்ற சமயம் பார்த்து அவனுக்கு ஜாடை காட்டி வீட்டிற்குள் அழைத்தேன். அவன் உள்ளே வந்ததும் சட்டென்று கதவை உட்புறமாக பூட்டினேன். அவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். நான் ஒரு பெண், ஆனால் என்னை விட அவன்தான் அதிக பயத்தில் இருந்தான். நான் அவனை நிதானமாக சொன்னேன். சொல், நீ என்னிடம் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், உன்னை பார்த்த நாள் முதலில் என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. பகலில் நிம்மதி இல்லை, இரவில் உறக்கம் இல்லை. எப்போது பொழுது விடியும் உன்னை பார்ப்பேன் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்றான். அவன் மேலும் சொன்னான், டான்சி, என்னை தவறாக நினைக்காதே. உன் பெயரும் உன்னை பற்றிய விவரங்களும் எனக்கு தெரியும். நான் ஏமாற்றுக்காரனோ பொய்யனோ கிடையாது. ஆனால் காதல் என்பது தானாக வருவது. அது வந்துவிட்டால் மனிதன் அதற்கு அடிமையாகி விடுகிறான். நான் அவனிடம் சொன்னேன், உனக்கு என்னை பற்றி தெரியும், ஆனால் எனக்கு நிச்சயமாகிவிட்டது என்பது உனக்கு தெரியாது போலிருக்கிறது. என் அப்பாவின் நண்பரின் மகனுடன் எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. திருமணத்திற்கு பிறகு நான் கிராமத்திற்கு சென்று விடுவேன். என் புகுந்த வீடு கிராமத்தில் தான் இருக்கிறது. நான் என் பெற்றோரின் கௌரவத்தை மிகவும் மதிக்கிறேன். உன்னை ஒரு பொய்யான நம்பிக்கையில் வைத்திருக்க நான் விரும்பவில்லை. உன்னிடம் பொய் சொல்லி சில நாட்கள் பழகி உன்னை ஏமாற்றவும் எனக்கு விருப்பமில்லை. இதை கேட்டதும் அவன் சற்றே வருத்தம் அடைந்தான். ஆனால் நான் உண்மையை சொன்னதால் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த தெருமுனை கடை அவனுடைய அப்பாவுடையது என்றும் அவ்வப்போது அவன் அங்கு வந்து அமருவான் என்றும் அவனது வீடு அங்கேயே இருக்கிறது என்றும் சொன்னான். அவனது குடும்பத்தில் அவனும் அவன் அப்பாவும் மட்டுமே இருப்பதாகவும் அந்த கடையின் வருமானத்தில் அவர்கள் வாழ்க்கை நன்றாகவே செல்வதாகவும் கூறினான். எனக்கு திருமணம் நடந்தால் ஒருவேளை வீட்டிற்கு ஒரு பெண் வருவார். என் அம்மா பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார். என் சகோதரிக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது என்று அவன் கூறினான். மேலும் அவன் சொன்னான், வாழ்க்கையில் எப்போதாவது ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை நினைத்துக்கொள். நீ என் தலையெழுத்தில் இல்லாவிட்டாலும் என் இதயத்தில் என்றும் இருப்பாய். அவனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் கதவை திறந்தேன். அவனே தானாக வீட்டிலிருந்து வெளியே சென்றான். எங்கள் இருவருக்கும் இடையே மிகுந்த மரியாதையுடன் உரையாடல் நடந்தது. அவன் மற்ற சாதாரண பையன்களை விட முற்றிலும் வித்தியாசமாக தெரிந்தான். தெருவில் அவனை பார்க்கும்போது ஏதோ ஊர் சுற்றும் பையன் என்று நினைத்தேன். ஆனால் அவனிடம் பேசிய பிறகுதான் என்னை யாரோ இவ்வளவு உண்மையாக நேசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன். இதை நினைத்தபோது என் கண்களும் கலங்கின. அவன் கிளம்பும்போது குட் பை சொல்லிவிட்டு சென்றபோது அவன் கண்களிலும் கண்ணீர் இருப்பதை கண்டேன்.
அவன் என்னை உண்மையான இதயத்துடன் நேசிக்கும் மனிதனாக தெரிந்தான். இவ்வளவு நல்ல மனிதனை இழக்கப் போகிறோம் என்ற எண்ணம் எனக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. இதற்கு பிறகும் நான் ஏதேனும் வேலைக்காக வெளியே செல்லும்போது அவன் கடையில் அமர்ந்திருப்பதை பார்ப்பேன். அவனது கடையை கடந்து செல்லும்போது என் பார்வையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏதாவது ஒரு சாக்கில் அவனை நிமிர்ந்து பார்த்து விடுவேன். நான் அவனை பார்க்கும்போது அவன் என் இதயத்தின் ஆழம் வரை ஊடுருவினான். அவன் மிகவும் நல்லவன் மற்றும் கண்ணியமானவன். அன்று முதல் அவன் என்னை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை. மீண்டும் என்னிடம் பேசவும் முயற்சிக்கவில்லை. அவ்வப்போது எங்கள் பார்வைகள் மட்டும் சந்தித்து கொள்ளும். எனக்கே தெரியாமல் எப்போது அவனை பிடிக்க தொடங்கியது என்று தெரியவில்லை. என் இதயத்திலும் அவனுக்காக காதல் துளிர்க்க தொடங்கியது. ஆனால் என் அப்பாவின் கௌரவத்திற்காக நான் அந்த உணர்வுகளை என் மனதிலேயே புதைத்து கொண்டேன். எனக்காக வெளிநாட்டில் கடினமாக உழைக்கும் என் அப்பாவின் கௌரவத்திற்கு நான் எப்படி இழுக்கு ஏற்படுத்த முடியும்? அதனால் என் மனதை நானே தேற்றிக் கொண்டேன். அவன் என்னை எவ்வளவு நேசித்தாலும் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் என் தலையெழுத்து என் அப்பாவின் முடிவில் தான் இருக்கிறது. அதன் பிறகு நான் அவனிடம் பேசவில்லை, பழகவும் இல்லை. அவ்வப்போது கண்களால் பார்த்து கொள்வதோடு சரி. இப்படியே 4 மாதங்கள் கடந்தன. 4 மாதங்களுக்கு பிறகு அப்பா வெளிநாட்டிலிருந்து எனக்காக நிறைய பொருட்களையும் சீதனத்திற்காக நிறைய பணத்தையும் அனுப்பி வைத்தார். என் அம்மா தானே திருமணத்தை நடத்தி விடுவது என்று முடிவெடுத்தார். மாப்பிள்ளை வீட்டாரிடம் சிலரை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு வருமாறு கூறிவிட்டார். அப்பா வருவதற்கு முன்பு எனக்கு இந்த அநீதியை இழைக்காதீர்கள். என் பெற்றோர் இருவரின் ஆசையுடன் தான் நான் புகுந்த வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் என்று அம்மாவை எவ்வளவோ தடுத்தேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. சில நாட்களில் கிராமத்தில் இருந்து ஆட்கள் வந்து திருமண தேதியை உறுதி செய்துவிட்டு சென்றனர். நான் இதுவரை அந்த பையனின் புகைப்படத்தை கூட பார்த்ததில்லை. இரவு பகலாக அழுது கொண்டே இருந்தேன். அம்மா அப்பாவை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைத்தார். அப்பா என்னிடம் தொலைபேசியில் பேசி திருமணத்திற்கு சம்மதிக்குமாறு கோரினார். என் ஆசை எப்போதும் என் மகளுக்கு இருக்கும் என்றார் அப்பா. நான் எப்போதும் என் அப்பாவின் சொல்லுக்கு கட்டுப்படுவேன். இந்த முறையும் அவர் சொன்னதற்காக நான் அமைதியாக இருந்து சம்மதித்தேன். திருமண ஏற்பாடுகள் நடந்தன. ஆனால் என் மூச்சு திணறுவது போல் இருந்தது. என் பக்கம் நின்று எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. என் அம்மாவோ எந்நேரமும் ஷாப்பிங் செய்வதிலேயே குறியாக இருந்தார். அப்பாவின் வருமானத்தை 2 கைகளாலும் வாரி இறைத்து கொண்டு இருந்தார். எனக்காக ஒரு உடை வாங்கினால் தனக்காக 2 உடைகள் வாங்கினார். அம்மா அக்கம் பக்கத்தினருக்கு திருமண பத்திரிகை கொடுக்க தொடங்கினார். அதே பெண்களை தன்னுடன் ஷாப்பிங்கிற்கு அழைத்து சென்றார். எனக்கு என்ன பிடிக்கும், நான் எதை எடுத்து செல்ல விரும்புகிறேன் என்று என் அம்மா ஒரு முறை கூட கேட்கவில்லை. எல்லாவற்றையும் தன் இஷ்டப்படியே செய்தார். ஷாப்பிங் என்ற பெயரில் வெளியே சென்று தன் தோழிகளுடன் ஹோட்டல்களில் சாப்பிட்டு விட்டு வருவார். அப்பாவின் பணம் அம்மாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அம்மா தன் தோழிகளுக்காக பணம் செலவழிக்கும் போது அவர்கள் அம்மாவை இன்னும் அதிகமாக புகழத் தொடங்கினர். இதனால் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் அம்மாவை தடுக்க முயன்றால், உன் அப்பா எனக்காகத்தான் உழைக்கிறார், அவர் வருமானத்தில் முதல் உரிமை அவருடைய மனைவிக்கு தான் என்று என்னை அதட்டி அமைதியாக்கினார். அம்மா தன்னை முற்றிலும் மாற்றிக்கொண்டார். அவருக்கு வீட்டை பற்றியோ வளர்ந்த மகளை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. அப்பாவின் பணத்தை சேமிக்காமல் அனாவசியமாக செலவழித்தார். புது புது உடைகள், தோழியுடன் ஊர் சுற்றுவது, ஹோட்டலில் சாப்பிடுவது என இவை அனைத்தும் அவருக்கு பழக்கமாகிவிட்டன. ஊர் மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் செய்தார். என்னை திருமணம் செய்து அனுப்பிவிட்டால் அவர் சுதந்திரமாக தன் வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்தார். அவர் என் பெற்ற தாய்தானா அல்லது மாற்றாந்தாயா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். எனக்காக கொஞ்சம் உடைகளையும் பொருட்களையும் சீதனமாக சேர்த்துவிட்டு தன் கடமை முடிந்து விட்டது என அமர்ந்து விட்டார். மகளுக்கு வீட்டு வேலைகளோ அல்லது புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளோ அவர் வழங்கவில்லை. அம்மா எப்போதும் ஊர் சுற்றுவதிலும் மேக்கப் போடுவதிலும் மும்முரமாக இருந்தார். அப்பா சென்ற பிறகு அம்மா தன்னை இன்னும் இளமையாக காட்டிக்கொள்ள தொடங்கினார். என் திருமண தேதி முடிவாகிவிட்டது. திருமண நாட்களும் நெருங்கி கொண்டிருந்தன. நான் ஒவ்வொரு நாளும் அடுப்பில் எரியும் விறகு போல தவித்து கொண்டிருந்தேன். என் அம்மா என் கனவுகள் அனைத்தையும் சிதைத்து விட்டார். நான் படித்து ஒரு நிலைக்கு வர விரும்பினேன்.
ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் ஆசைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றன. என் அம்மாவுக்கு என் நிம்மதியை பற்றியோ அல்லது திருமணத்தை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. கிராமத்து மக்களுக்கு மேக்கப் பற்றி எதுவும் தெரியாது. அதனால் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு, அதுதான் சரி. நீ எதையும் செய்ய தேவையில்லை. எப்படியும் நீ அழகாகத்தான் இருக்கிறாய். உன் கணவன் உன்னை இப்படியே தான் பிடித்து போய் சம்மதித்திருக்கிறான் என்று அம்மா சொல்லும்போது என் மனம் உடைந்து போகும். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றால் என் திருமணத்தை என் கிராமத்தில் நிச்சயம் செய்தார்கள். சில நேரங்களில் வசந்துடன் ஓடி போய் விடலாமா என்று கூட என் மனம் ஏங்கும். வசந்த் என் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் அப்பாவின் கௌரவம் என்னை தடுத்தது. திருமணத்திற்கு முன் கடைசி முறையாக வசந்தை சந்தித்து பேசி என் மனபாரத்தை இறக்கி வைக்க விரும்பினேன். ஏனென்றால் இந்த உலகில் எனக்காக பரிதாபப்படுபவன் அவன் ஒருவன் மட்டும்தான் என்று எனக்கு தோன்றியது. அவனுக்கு எல்லாவற்றையும் விட நான் தான் முக்கியமாக இருந்தேன். ஒரு நாள் அம்மா வீட்டை விட்டு வெளியே சென்ற பிறகு நான் வீட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு ரகசியமாக வசந்தின் கடைக்கு சென்றேன். நான் கடைக்கு சென்றதும் அவன் உடனே எழுந்து நின்றான். என்னை பார்த்ததில் அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அவன் முகத்தில் இருந்த அந்த புன்னகையே அவன் என்மேல் வைத்திருக்கும் காதலை சொல்லியது. பிறகு நான் அவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தேன். அதில் நாளை மதியம் 3 மணிக்கு என்னை கூப்பிட வந்துவிடு, உன்னிடம் தனியாக சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று எழுதியிருந்தது. அவன் அதை படிக்காமலேயே தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். நான் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினேன். அம்மா தினமும் 3 மணிக்கு தன் தோழிகளுடன் எங்காவது செல்வார். அன்று அம்மா சென்ற பிறகு நான் தனியாக இருந்தேன். என் மனபாரத்தை இறக்கி வைக்க இதுவே சரியான நேரம் என்று நினைத்தேன். அடுத்த நாள் அம்மா வெளியே சென்றதும் நான் கதவை உட்புறமாக பூட்டி கொண்டேன். நான் வீட்டிற்குள் தான் இருக்கிறேன் என்று அவர் நினைக்க வேண்டும் என்பதற்காக. சரியாக 3 மணிக்கு வசந்தன் பைக்குடன் தெருவில் நின்று கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்ததும் புன்னகைத்தேன். அவனும் என்னை பார்த்து புன்னகைத்தான். அம்மா வீட்டில் இல்லாததால் எனக்கு இது நல்ல வாய்ப்பாக அமைந்தது. நான் அவனிடம் சைகை காட்டி காத்திருக்க சொன்னேன். யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக என் முகத்தை துப்பட்டாவால் நன்றாக மறைத்து கொண்டேன். எப்படியும் அம்மா மாலை நேரத்தில் தான் வருவார். யாராவது என்னை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் முகத்தை மூடுவது அவசியமாக இருந்தது. நான் சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு அவனது பைக்கில் ஏறி அமர்ந்தேன். வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு அறிமுகம் இல்லாத பையனுடன் பைக்கில் அமர்ந்தேன். அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போது என்னை பத்திரமாக அமருமாறு சொன்னான். நான் என் ஒரு கையை அவன் தோள் மீது வைத்தேன். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் ஒரு உணவகத்தின் முன்னால் பைக்கை நிறுத்தினான். நாங்கள் உள்ளே சென்றோம். அங்கே நிறைய பேர் அமர்ந்திருந்தனர். ஆனால் எங்களை யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஒரு மூலை பகுதியில் இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தோம். வசந்த் 2 குளிர்பானங்களை ஆர்டர் செய்தான். வெகு நேரம் நாங்கள் இருவரும் அமைதியாகவே இருந்தோம். எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை. எதிர்காலத்தில் ஒன்று சேருவோம் என்ற நம்பிக்கையும் இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் ஒன்றாக வந்திருந்தோம். எங்களுக்குள் எதுவும் இல்லை என்றாலும் இருவர் இதயத்திலும் காதல் இருந்தது. அதற்குள் பரிமாறுகிறவர் குளிர்பானங்களை கொண்டு வந்தார். வசந்த் என்னிடம், நீ வேறு ஏதேனும் சாப்பிட விரும்பினால் ஆர்டர் செய்கிறேன் என்றான். நான் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றேன். எங்கள் உரையாடல் இப்படித்தான் தொடங்கியது. நான் சொன்னேன், வசந்த், ஒருவேளை இதுதான் நமது முதல் மற்றும் கடைசி சந்திப்பாக இருக்கும். இன்னும் 4 நாட்களில் நான் நிரந்தரமாக வேறொருவருக்கு சொந்தமாகி விடுவேன். ஆனால் அதற்கு முன் என் மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு உன்னிடம் உண்மையை சொல்ல விரும்பினேன். உன் காதல் ஒருதலை பட்சமானது அல்ல வசந்த். உன் காதலுக்கு அவ்வளவு வலிமை இருந்தது. உன்னை நேசிக்கும்படி என்னையும் அது கட்டாயப்படுத்திவிட்டது. ஆனால் என் திருமண நிச்சயம் முடிந்த பிறகுதான் நீ என் வாழ்க்கையில் வந்தாய் என்பதுதான் விதியோ? நீ முன்னமே வந்திருந்தால் இந்த உலகத்தையே எதிர்த்து உன்னை தவிர வேறு யாரிடமும் உறவு கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் இப்போது நான் என்ன செய்வேன்? என் அப்பா எனக்காக வேறொரு நாட்டில் இரவு பகலாக கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை வீணாக்கி அவருக்கு எப்படி அவமானத்தை தேடி தருவேன்? அவர் கிராமத்தில் வாக்கு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். இதை கேட்டு வசந்த் நிலை குலைந்து போனான். என்னை பார்த்த மகிழ்ச்சியும் நான் என் காதலை சொன்ன சந்தோஷமும் ஒருபுறம் இருந்தாலும் என்னை அடைய முடியாது என்ற சோகம் அவனை வாட்டியது. ஆனாலும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு எனக்கு ஆறுதல் கூறினான்.
இந்த உலகில் எல்லோரும் தங்கள் காதலை அடைந்து விடுவதில்லை. நாம் காதலித்தோம் என்பதே நமக்கு போதுமானதாக இருக்கட்டும் என்றான். இதை கேட்டு நான் உடைந்து போய் அழுதேன். அவன் என்னை அமைதிப்படுத்த எவ்வளவோ முயன்றான். கடைசியில் அவனும் அழுது விட்டான். அன்று நாங்கள் வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். வாழ்க்கையில் எப்போது ஒருவருக்கொருவர் உதவி தேவை என்றாலும் தயங்காமல் கேட்போம் என்ற வாக்குறுதியுடன் பிரிந்தோம். அவன் என்னிடம், எவ்வளவு காலம் கடந்தாலும் உன் தேவைகளே என் முதல் கடமையாக இருக்கும் என்றான். கொஞ்சம் சோகம், கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் கேலி என அந்த நாளை நாங்கள் அழகாக கழித்தோம். அந்த உணவகத்திலேயே இருவரும் சாப்பிட்டோம். பிறகு அவன் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டான். அவன் ஒரு முறை வீட்டிற்குள் வர வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் அவன் வர மறுத்துவிட்டு சென்று விட்டான். இன்றைய தினத்தின் அழகான நினைவுகளை இதயத்தில் சுமந்தபடி நான் திரும்பினேன். திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. திருமண நாளும் வந்தது. ஊர்வலம் வந்து என் திருமணமும் முடிந்தது. என் கணவனாக போகும் நபரை முதல் முறையாக திருமணத்தில் தான் பார்த்தேன். அவர் பார்ப்பதற்கு பிரமாதமாக ஒன்றும் இல்லை. சாதாரணமாக கிராமத்தில் வாழும் ஒருவரை போலவே இருந்தார். ஆனால் என் பெற்றோரின் விருப்பத்திற்காக நான் என்னையே மாய்த்து கொண்டேன். இப்போது எனக்கு திருமணம் முடிந்துவிட்டது. யாரிடம் என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் எனக்கு புதியதாக இருந்தது போலவே. அவரும் என் மீது பெரிய அளவில் அக்கறை காட்டவில்லை. இரு பெற்றோரின் முடிவை நாங்கள் இருவரும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். நான் பிறந்த வீட்டை விட்டு விடைபெற்று சென்றேன். அம்மா அப்போதும் தன் வேலையிலேயே மும்முரமாக இருந்தார். நான் பிரிந்து செல்வது அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அப்பாவுடன் வீடியோ கால் மூலம் பேசினேன். அவர் அங்கிருந்து அழுதார். நான் மாப்பிள்ளையுடன் காரில் ஏறியது முதல் அழுது கொண்டே இருந்தேன். அவர் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை. என் மாமியார் தான் என்னை திரும்ப திரும்ப சமாதானப்படுத்தினார். கிராமத்தை சென்றடைந்ததும் என் அப்பாவின் கௌரவத்தை காக்க ஒரு மனைவியாக என் கடமைகள் அனைத்தையும் செய்தேன். புகுந்த வீட்டாரிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டேன். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை பழக்கமில்லை என்றாலும் என்னை தகவமைத்து கொள்ள முயன்றேன். என் கணவருக்கு என் மீது பெரிய ஆர்வம் இல்லை. அவரிடமிருந்து மரியாதை மட்டும் கிடைத்தால் போதும் என்று நான் நினைத்தேன். ஆனால் சில நாட்களிலேயே அவருடைய உண்மை முகம் தெரிய வந்தது. அவர் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் பெண்களுடன் ஃபோனில் பேசி கொண்டிருப்பார். அவர் மேல் சண்டையிடும் அளவிற்கோ அல்லது இந்த தவறை தட்டி கேட்கும் அளவிற்கோ அவர் எனக்கு உரிமையே கொடுக்கவில்லை. அவருக்கு என் மீது எந்த கவலையும் இல்லை. வீட்டார் மட்டுமே என்னை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்த்தனர். இதை பற்றி என் மாமியாரிடம் நான் புகார் செய்தபோது அவர் எனக்கு ஆறுதல் சொல்வதாக நினைத்து, இக்காலத்து பசங்க எல்லாம் இப்படித்தான், நீ மரியாதையோடு இந்த வீட்டில் இருந்தால் போதும், அந்த பெண்கள் எல்லாம் பொழுதுபோக்குக்குத்தான், வீட்டின் உண்மையான அதிகாரி நீதான். திருமணம் முடிந்து சில நாட்கள் தான் ஆகிறது, பழைய பழக்கங்கள் மெல்ல தான் போகும் என்றார். அதாவது அவருடைய பெற்றோருக்கும் அவர் பழக்கம் தெரிந்தே இருந்தது. திருமணமாகி 4 மாதங்கள் ஆன நிலையில் நான் கர்ப்பமானேன். என் மாமியார் என் மீது மிகுந்த அன்பு காட்டினார். நான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்ததிலிருந்து என் தேவைகள் அனைத்தையும் கவனித்து கொண்டார். இந்த விஷயம் என் அம்மாவுக்கு தெரிந்தவுடன் அவர் என்னை பார்க்க இனிப்புடன் வந்து வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் கிளம்பும்போது, பிரசவத்திற்காக உன்னை தாய் வீட்டிற்கு வருமாறு அவர்கள் சொன்னால் நீயே மறுத்துவிடு, அங்கே என் அம்மா தனியாக இருக்கிறார், இங்கே உன் புகுந்த வீடு நிறைந்து இருக்கிறது, எல்லோரும் பொறுப்பேற்பார்கள், அங்கே உன்னை யார் கவனிப்பார்கள் என்று சொல்லிவிடு என்றார். அம்மாவின் பேச்சின் அர்த்தம் எனக்கு நன்றாக புரிந்தது. நான் தாய் வீட்டிற்கு வருவதை அவர் தடுக்கிறார். திருமணத்தில் இருந்தே நான் பல கஷ்டங்களை மௌனமாக சகித்து வந்தேன். இதையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டேன். நான் கர்ப்பமாக இருந்த நாட்களில் என் கணவர் என் மீது ஓரளவு அக்கறை காட்டத் தொடங்கினார். அவர் என்னை கவனித்து கொண்டார். எனக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக என் முன்னால் யாரிடமும் ஃபோனில் பேசாமல் இருந்தார். அவருடைய இந்த மாற்றத்தை கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். மாதங்கள் கடந்தன. என் மாமியார் பல ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். பிறகு நான் பயந்தது போலவே என் மாமியார் அந்த விஷயத்தை சொன்னார். பிரசவத்திற்காக உன்னை நகரத்திற்கு அழைத்து செல்கிறோம் என்றார். அப்போது என் அம்மா சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் என் மாமியாரை தடுத்து, கிராமத்து மற்ற பெண்களைப் போலவே நானும் வீட்டிலேயே பிரசவம் செய்து கொள்கிறேன் என்றேன். எனக்கு இது முதல் பிரசவம் என்பதால் நான் இப்படி சொன்னதை கேட்டு என் மாமியார் மிகவும் ஆச்சரியப்பட்டார்.
அவர் என்னை மருத்துவமனைக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார். உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். நான் இல்லை என்று மட்டும் கூறி அந்த பேச்சை முடித்தேன். கிராமத்து மருத்துவச்சி மூலமாகவே எனக்கு குழந்தை பிறந்தது. நான் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே என் கணவர் மீண்டும் பழையபடி ஃபோனில் பேசுவதை நான் கவனித்தேன். அவர் தினமும் யாரிடமாவது ஃபோனில் பேசிக்கொண்டே இருந்தார். என் மகன் பிறந்தபோது என் அம்மா சில நாட்கள் என்னிடம் வந்து தங்கினார். நான் என் கணவரை பற்றி அம்மாவிடம் சொன்னபோது அவர், உன் கணவர் மிகவும் நல்லவர், அவர் மீது சந்தேகம் கொள்ளாதே, இந்த சந்தேகத்தின் பெயரால் சண்டையிட்டு என் வீட்டிற்கு ஒருபோதும் வராதே, உன்னை பற்றிய புகார்களை நான் கேட்க விரும்பவில்லை, உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டு உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இரு என்றார். சில நாட்கள் தங்கிய பிறகு எனக்கு கிராமத்தில் இருக்க பிடிக்கவில்லை என்று கூறி அம்மா சென்று விட்டார். இப்போது என் மகனுக்கு 6 மாதங்கள் ஆகிறது. நான் மீண்டும் கர்ப்பமாக வேண்டும் என்பதற்காக என் மாமியார் எனக்கு மருந்து கொடுக்க தொடங்கினார். பேரன் கிடைத்ததில் என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். விரைவில் தனக்கு இன்னொரு பேரன் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். முதல் குழந்தையையே என்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை. அதற்குள்ளேயே சில மாதங்களில் நான் மீண்டும் கர்ப்பமானேன். நான் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று இடி விழுந்தது போல ஒரு செய்தி வந்தது. என் அப்பா வெளிநாட்டில் இறந்து விட்டார் என்பதுதான் அது. இந்த துயரம் என்னால் தாங்க முடியாததாக இருந்தது. நான் உடனே சில உடைகளை எடுத்துக்கொண்டு என் தாய் வீட்டிற்கு சென்றேன். இந்த நேரத்தில் என் அம்மாவுக்கு என் துணை தேவைப்படும் என்று நினைத்தேன். நான் வீட்டிற்கு சென்றபோது அம்மாவின் நிலைமை சாதாரணமாகவே இருந்தது. அடுத்த நாள் வெளிநாட்டில் இருந்து என் அப்பாவின் உடல் வந்தது. அப்போதுதான் என் அம்மா அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். எனக்கு சுயநினைவே இல்லை. என் மகனை என் மாமியார் தான் கவனித்து கொண்டிருந்தார். 1-2 நாட்கள் அவரும் எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார். 4வது நாள் மாமியார் வீட்டிற்கு திரும்பினார். 9 மாத குழந்தையுடன் 3 மாத கர்ப்பம் காலம் மிகவும் கடினமாக நகர்ந்தது. அப்பா இருந்து 2 மாதங்கள் ஆகியும் என் கணவர் என்னை அழைத்து செல்ல வரவில்லை. நானாக அவரிடம் கூப்பிடுமாறு சொன்னபோது அவர் மறுத்துவிட்டார். பிரசவம் முடியும் வரை உன் தாய் வீட்டிலேயே இரு என்று கூறிவிட்டார். ஆனால் இங்கே என் அம்மாவோ என் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருந்தார். இங்கே சம்பாதிக்க இனி யாரும் இல்லை, சீக்கிரம் உன் வீட்டிற்கு செல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் என்னை 9 மாதங்கள் அங்கே தங்க வைத்தார். பிரசவ நேரம் வந்தபோது எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. புகுந்த வீட்டிலிருந்து ஒருவராவது என் மகளை பார்க்க வரவில்லை. நான் 2 குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்தில் பால் புகட்டினேன். அதை தவிர வேறு வழி இல்லை. என் மகனுக்கு பால் வாங்கி தரக்கூட ஆள் இல்லை. அம்மா, அவன் அப்பனிடம் செலவுக்கு பணம் கேள் என்பார். நான் என் கணவரிடம் கேட்டால், இப்போதைக்கு இங்கே வராதே, மகளை நகரத்திலேயே கவனித்துக்கொள், சில நாட்கள் கழித்து நானே வருகிறேன் என்று தட்டி கழித்தார். ஆனால் நானே என் 2 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு கிராமத்திற்கு சென்றேன். அங்கே சென்று பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என் கணவர் தன் காதலியை திருமணம் செய்து கொண்டிருந்தார். என் கையில் விவாகரத்து பத்திரங்களை கொடுத்து இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை என்று கூறிவிட்டார். நான் என் 2 குழந்தைகளுடன் மீண்டும் நகரத்திற்கே வந்தேன். எனக்கு வேறு வழியே இருக்கவில்லை. விவாகரத்து பெற்றவளாக மீண்டும் என் அம்மாவிடமே வந்தேன். என் அம்மா இங்கே பெரிய கலவரத்தையே ஆரம்பித்து விட்டார். உன்மேல் ஏதோ தவறு இருந்ததால் தான் உன் கணவன் 2வது திருமணம் செய்திருப்பான். நீ அவன் வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது, இங்கே தங்குவதற்கும் வந்திருக்கக்கூடாது என்று அம்மா என்னையே குற்றம் சாட்டினார். யாருக்காக நான் இதையெல்லாம் சகித்து கொண்டேனோ அந்த என் அப்பாவும் இப்போது உயிருடன் இல்லை. அம்மாவிடமிருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற முயன்றபோது என் அப்பாவின் சொத்தில் எனக்குரிய பங்கை கேட்டேன். அதை கேட்டதும் என் அம்மா பயந்து போனார். அதன் பிறகுதான் அவர் வாய் அடங்கியது. என்னை அவர்கள் படிக்கக்கூட விடவில்லை. நான் படித்திருந்தால் ஏதேனும் வேலைக்காவது சென்றிருப்பேன். குழந்தைகள் தூங்கிய பிறகு நான் வேலை தேடி வெளியே செல்வேன். ஆனால் எங்கும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு நாள் வேலை தேடி ஒரு தொழிற்சாலைக்கு சென்றேன். அங்கே வேலை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இங்கே இரவில் காவல் காக்கவும் சுத்தம் செய்யவும் ஒரு பையன்தான் தேவை. இரவில் இங்கே ஆண்கள் மட்டும்தான் வேலையில் இருப்பார்கள். நான் பெண்ணாக இருந்ததால் அந்த வேலையும் எனக்கு கிடைக்கவில்லை.
ஆனால் மறுநாள் அந்த வேலையை பெற ஒரு வழியை கண்டுபிடித்தேன். நான் ஒரு ஆண் போல வேடமிட்டு அந்த தொழிற்சாலைக்கு சென்றேன். அவர்கள் என்னை வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எனக்கு வேலை கிடைத்தது. ஒரு பெரிய தொழிற்சாலையில் சுத்தம் செய்யும் மற்றும் மேற்பார்வை செய்யும் வேலை எனக்கு கிடைத்தது. நான் அதிகம் படிக்காததால் எனக்கு இது போன்ற வேலைதான் கிடைத்தது. அங்கே வேலை செய்ய தொடங்கி 3 மாதங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகளை அம்மாவிடம் விட்டுவிட்டு வேலைக்கு வருவேன். ஆரம்பத்தில் அவர் குழந்தைகளை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் நான் பணம் கொடுக்க தொடங்கியதும் அந்த ஆசையில் குழந்தைகளை பார்த்து கொண்டார். நான் அதுவரை அந்த தொழிற்சாலையின் உரிமையாளரை பார்த்ததே இல்லை. ஒரு நாள் நான் உரிமையாளரின் அலுவலகத்தை சுத்தம் செய்ய சென்றபோது அதிர்ச்சி அடைந்தேன். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வேறு யாரும் அல்ல, அது வசந்த். அலுவலகத்தில் இருந்து அவனது புகைப்படத்தை பார்த்தேன். யாரோ சாதாரணமாக வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவர்தான் இந்த தொழிற்சாலையின் முதலாளி என்று கூறினார்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவனது புகைப்படத்தை பார்த்ததும் அவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு மேலோங்கியது. வசந்த் அலுவலகத்திற்குள் வந்தபோது நான் கண்களில் கண்ணீருடன் அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தேன். வசந்தும் என்னை தன் அலுவலகத்தில் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நான் கடந்த 3 மாதங்களாக அவன் தொழிற்சாலையில் வேலை செய்வதாக கூறினேன். ஆனால் நீ ஏன் இங்கே வேலை செய்கிறாய் என்று அவன் கேட்டபோது திருமணத்திற்கு பிறகு எனக்கு நேர்ந்த அனைத்தையும் அவனிடம் சொன்னேன். இதை கேட்ட வசந்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் சொன்னான், நான் கடந்த 3 மாதங்களாக வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தேன். நீ என் அலுவலகத்தில் ஒரு வேலையாட்களாக வேலை செய்வது தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நாம் ஒருவருக்கொருவர் கஷ்ட காலத்தில் துணையாக இருப்போம் என்று வாக்குறுதி அளித்தோம் அல்லவா? நான் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பது என் அப்பாவின் கனவு. உன் திருமணத்திற்கு பிறகு என் அப்பா இறந்து விட்டார். அதற்கு பிறகு என் அப்பாவின் கனவை நனவாக்க நான் இரவு பகலாக கடுமையாக உழைத்தேன். வேலை தேடி பல இடங்களுக்கு அலைந்தேன். என் படிப்பு ஏற்கனவே முடிந்திருந்தது. அதற்கு பிறகு என் மாமா எனக்கு பெரிதும் உதவினார். இன்று பார், நான் இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டேன். உன்னை பற்றிய நினைவுகள் எப்போதும் எனக்குள் இருக்கும். ஆனால் நீ இப்படி எனக்கு கிடைப்பாய் என்று நினைக்கவில்லை. இப்போது உன் கணவர் உன்னை விவாகரத்து செய்து விட்டார். எனக்கும் இந்த உலகில் யாரும் இல்லை. நீதான் என் காதல். நீ என்னை மணக்க சம்மதிப்பாயா? உன்னையும் உன் 2 குழந்தைகளையும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வேன். வசந்தின் பேச்சை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. எதையும் யோசிக்காமல் நான் திருமணத்திற்கு சம்மதித்தேன். ஏனென்றால் வசந்தை மீண்டும் இழக்க நான் விரும்பவில்லை. என் அம்மாவிடம் அனுமதி பெற்று நான் வசந்தை திருமணம் செய்து கொண்டேன். வசந்த் ஒரு பெரிய பணக்காராக மட்டுமல்லாமல் மிக சிறந்த மனிதராகவும் இருக்கிறார். அவர் என் 2 குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டார். இன்று அவர் அவர்களை தன் சொந்த குழந்தைகளைப் போலவே நேசிக்கிறார். இன்று நான் என் கணவர் வசந்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எங்கள் திருமணம் முடிந்த 2 மாதங்களிலேயே என் அம்மாவும் இறந்து விட்டார். வசந்த் எனக்கு பெரும் துணையாக இருந்தார். நான் வசந்தை மிகவும் நேசிக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் வசந்த் மற்றும் என் குழந்தைகளுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நன்றி.